இனிய சகாக்களே, நாம் இன்றைக்கி ஹிமாலயன் பைக்கில் ராயல் என்ஃபீல்டு லோகோவை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த பேட்ஜிங்கை ரிமூவ் பண்ணோம். அதுக்கு ஒரு 10 mm ஸ்பேனரை வச்சு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பைக்கை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து BS6 ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைன் க்ரீன் கேமஃப்ளாஜ் எடிஷன். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த லோகோவை அப்படியே சிம்பிளாக அப்படியே கொடுத்துட்டாங்க. பழைய BS4 எடிஷன் பைக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுக்கு ஒரு 3 mm டேப் வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் போல்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்து க்ரோம் எடிஷனில் நல்லா பளபளன்னு லோகோ நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த லோகோவை எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1 hour ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி சில்வர் கலர் பெயிண்ட் இருந்துச்சு. இது வந்து ஹேண்டில் பாருக்கும் டிஸ்க் பிளேட்ஸு அப்புறம் அங்கங்கே வர க்ரோமுக்கும் கொஞ்சம் மேட்சிங்காக இருந்துச்சு. அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் பட்ஜெட்டில் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நெயில் பாலிஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணது வந்து அக்ரலிக் பெயிண்ட். ஏன்னா அக்ரலிக் பிடிக்கலனா கூட நீங்கள் பெட்ரோலை வச்சு க்ளீன் பண்ணால் ஈஸியாக வந்துடும். அதான் இந்த ஸ்ப்ரே கேனில் வரும்ல, அதுதான் அது அக்ரலிக் பெயிண்டிங். இதை வந்து ஒரு சிரிஞ்சில் எடுத்து அப்படியே இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப டீட்டெயிலாக இன்ஜெக்ட் பண்ணல, ஏன்னா இது ஸ்டிக்கர் இருக்கிறதே கேமஃப்ளாஜ் அந்த மிலிட்ரி எடிஷன் மாதிரி தான். நீங்கள் அதே மாதிரி விட்டு விட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எஃபெக்ட் வரும்னு நினச்சி அப்படியே பண்ணேன். அப்புறம் வெளியே கொஞ்சம் பெயிண்ட் சிந்துச்சு. அதெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே பெட்ரோலில் ஒரு துணி வச்சு முக்கி அப்படியே அவுட்லைனில் மட்டும் தொடச்சி எடுத்துகிட்டு நீட்டாக வந்துடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் அப்படியே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நீங்கள் வந்து ஸ்டிக்கரிங் போயிருக்கலாம், பட் காசு கொஞ்சம் அதிகமாச்சு. அதுவும் இது அப்படி இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சு மேட்ச் பண்ணிட்டோம். இதுதான் அவுட்புட்டாக. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் மெயினான திங் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுல RH மென்ஷன் பண்ணியிருக்கோம். RH இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு பின்னாடி RHன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பிளாஸ்டிக்கில் செஞ்சதுனால கொஞ்சம் டைட் பண்ணுறப்போ அது உடையிற சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து டைட் பண்ணுங்கள். இந்த சைட் பார்த்தீங்கன்னா LHன்னு போட்டிருப்பாங்க. இந்த பேட்ஜிங்லேயும் LHன்னு இருக்கும். LH சைடு மாட்டுங்க. மாட்டிட்டு சேம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு BS 6.2 எடிஷனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹிமாலயன். அதில் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற மாடல்லே சேம் பேட்ஜிங் ராயல் என்ஃபீல்டு லோகோ சில்வரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.